உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் வெங்கட் செல்வராஜ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடோபாலஜி அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீடோபாலஜி அப்படிங்கிறப்போ எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு மெஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இல்லை அப்படிங்கும்போது அதை நம்ம ரீடோபாலஜி மூலமாக அதை ஒரு ப்ராப்பரான மெஸ்ஸாக நம்ம கொண்டு வருவோம். அதே மாதிரி இது மாதிரி ட்ரைஸாக உள்ள மெஸ்ஸையும் நம்ம ஒரு குவாடுக்கு கொண்டு வரோம்னா நம்ம ரீடோப் பண்ணி கொண்டு வருவோம். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் ஆனால் அதில் ஃபேஸும் அதோட ட்ரைஸ் கவுண்டும் அதிகமாக இருக்கிறப்போ அதை நம்ம ஆட்டோமைஸ் பண்ணி கொண்டு வரதுக்கும் நம்ம ரீடோப்பை பயன்படுத்துவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரீடோபாலஜியோட யூஸ் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த யூஸ் கேஸ் தான் நம்ம இதில் ஒரு டெமோ மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீடோபாலஜி மெத்தடுக்கு நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் மெயினான இதில். ஸோ இதில் நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ரா டூல் அப்படிங்கிறது தான். இந்த குவாட்ரா டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு ஈஸியாக ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வெண்பா மீடியா டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஓகே, இப்போ இந்த குவாட்ரா டூல் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த குவாட்ரா டூலை நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி எந்த ஆப்ஜெக்ட் மேலே ரீடோப் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்டை லைவ் ஆப்ஜெக்டாக மாற்றணும். ஸோ லைவ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போனீங்கன்னா ஒரு மேக்னட் டூல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மேக்னட் டூல் கரெக்டாக தான் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு விளக்கத்தை அப்புறம் சொல்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஆப்ஜெக்ட் லைவ்னு வந்துடும். ஸோ எஸ்ஸுங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் இஸ் லைவ் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே மாடலிங் டூல் கிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாடலிங் டூல் கிட்ட போனாலும் ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் கன்ஸ்ட்ரெயின் லைவ் சர்ஃபேஸ்னு வந்தது. ஓகே, இப்போ நம்ம குவாட்ரா டூல் 3 மெத்தடில் எடுக்கலாம். மேலே போய் இந்த பாலிகன் மாடலிங்கில் போயிட்டு இங்கே போய் குவாட்ரா டூல் எடுக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த மாடலிங் டூல் கிட்னு ஒன்று இருக்குல்ல, மாடலிங் டூல் கிட்டில் போய் இங்கே போய் எடுக்கலாம். இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஷிஃப்ட் பிடிச்சி ரைட் கிளிக் பண்ணி இங்கேயும் குவாட்ரா டூல் எடுக்கலாம். ஸோ இங்கே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்படி 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் எடுத்துக்குவோம். நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே எடுத்துக்கிட்டு இதில் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, அதை நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ நான் இதில் ரீடோப் பண்ண போகிறேன். ஸோ ரீடோப் பண்ணுறது என்னன்னு பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட் வரும் பச்சை கலரில். அதே மாதிரி நமக்கு 4 வெர்டெக்ஸ் இருந்தால் தான் ஒரு குவாடு வரும். ஸோ 4 வெர்டெக்ஸ் ஒரு 4 பாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் சென்டரில் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு சென்டரில் கொண்டு போனீங்கன்னா 4 கனெக்ட் ஆகி உங்களுக்கு பச்சை இதில் காட்டும். ஸோ ப்ரிவியூ காட்டும். ஸோ அப்படி காட்டும் போது மவுஸோட ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு மவுஸோட லெஃப்ட் சைடு பட்டனை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு குவாடு ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா, குவாட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே இதே மாதிரி 2, ஏன்னா இது ஏற்கனவே 2 வெர்டெக்ஸ் இருக்குது. இப்போ இங்கே ஒரு வெர்டெக்ஸ் இங்கே ஒரு வெர்டெக்ஸ் வச்சுருக்கோம். சேமாக நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை இது நான் இன்னும் ஈஸியான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் டேப் உங்கள் கீபோர்டில் டேப் ஒன்று இருக்கும். டேபை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரூட்னு வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மவுஸோட லெஃப்ட் கிளிக் பண்ணாவே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணி இழுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இதில் இந்த மெத்தோட ரெஃபரன்ஸ் வேணும்னா நீங்கள் இங்கே போயிட்டு இதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட டோபாலஜி ஓரளவுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் அதோட ரீடோப்பை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ இதில் நீங்கள் எனக்கு ஒரு இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கு எனக்கு இது டேபை பிடிச்சி நான் கிளிக் பண்ணி வந்துடுது. எனக்கு மொத்த லூப்புமே ஆகணும் அப்படிங்கும்போது நான் டேப் பிடிச்சிட்டு என்னோட மவுஸோட சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இழுத்தனாவே எனக்கு மொத்த இதுவுமே எனக்கு வந்துடும். லூப்பாகி அதாவது எக்ஸ்ட்ரூட் ஆகி வந்துடும். நான் இதை போய் இது கிட்ட கொண்டு போனாவே எனக்கு கனெக்ட் ஆகிரும். இது ஸோ இதோட ஒட்டிக்கணும். அதுக்கு என்ன காரணம்னா இங்கே நான் ஆட்டோ வெல்டு எனபிள் ஆகிருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஆட்டோ வெல்டு எனபிள் ஆகிருந்தால் மட்டும்தான் அது ஒட்டும். இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது கிட்ட போனால் கூட அது ஒட்டாது.
ஸோ ஆட்டோ வெல்ட் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் கிட்ட போனீங்கன்னா ஒட்டிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். எங்கே மூவ் பண்ணாலும் இது வந்து இந்த மேக்னெட் மாதிரி இந்த ஆப்ஜெக்டோட தான் ஒட்டியிருக்கும். இதுக்கிட்ட இதை தாண்டி வெளியில் வராது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேலேயே தான் ஸ்னாப் ஆகி போயிட்டே இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மேக்னெட் டூல் கரெக்டான சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்து எப்படி வேணால் பெருசாக கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே வச்சுக்கிறேன். அடுத்து இப்போ வந்து எனக்கு வந்து இடையில வந்து ஒரு இது வேணும் அப்படிங்கும்போது நம்ம வச்சுக்கலாம். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது இங்கே இவ்வளோ தூரத்துக்கு நான் வச்சுக்கிறேன். இப்போ இங்கே சென்டரில் டேப் பிடிச்சி சென்டர்லேருந்து கூட இந்த மூலையிலேருந்து கூட நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இது மாதிரி தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நான்லாம் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட். ஓகே, இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து இப்படி இருக்கு, ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு லூப் வரணும். அப்படிங்கும்போது நீங்கள் கண்ட்ரோலில் பிடிச்சி இதில் நார்மலாக மவுஸை கொண்டு போனால் உங்களுக்கு பச்சை இதில் ப்ரிவியூ காட்டும். எங்கே வேணுமோ அங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு லூப் வந்துடும். அந்த லூப்புமே மேலே போய் ஒட்டிக்கணும் மேக்னெட் மாதிரி. ஓகேவா? ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த டூலு, ரொம்ப பவர்ஃபுல்லான டூலுமே. உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா லூப் கூட போட்டுக்கலாம். சரி, நான் லூப்லாம் போட்டேன், எனக்கு வந்து எல்லாமே கஜமஜான்னு இருக்குது. ஸோ நேராக வேணும், சரியான ஒரு இதில் வேணும் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். மவுஸோட பாயிண்டரில் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்னு எழுதியிருக்கும், தெரியுதா? ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னாவே அதுக்கு தகுந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மொத்தமாக இது சீராகிறதுக்கு நான் பிஏ கிளிக் பண்ணிக்கிட்டேன்னா, பிஏ கிளிக் பண்ணோன்னா எனக்கு சாஃப்ட் செலெக்ஷன் எனேபிள் ஆயிரும். ஸோ நான் சாஃப்ட் செலெக்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு ஏபி அந்த பிஏ செலக்ட் பண்ணாவே எனக்கு சாஃப்ட் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் ஆயிரும். அது என்னன்னா சென்டரில் வந்து உங்களுக்கு நல்ல டென்சிட்டி கொடுக்கும். போக போக பார்த்தீங்கன்னா அதோட இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், இன்டென்சிட்டி. ஸோ அதனால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஏ கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறேன். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஸ்மூத்தாக அது வந்து ரிலாக்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எங்கே வேணுமோ உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது லூப் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு லூப் போட்டுக்கலாம். லூப் போட்டுக்கிட்டு ரிலாக்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து ரிலாக்ஸ் ஆகி உட்காந்துரும். பிஏ எடுத்து விட்டு நீங்கள் வந்து மேனுவலில் கூட சில டெக்ஸ்ட்லாம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு இந்த இது தேவையில்லை, நான் இங்கே வந்து எனக்கு டெலீட் ஆகணும் அப்படிங்கும்போது ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பார்ட் வந்து டெலீட் ஆயிரும். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இந்த எட்ஜில் கொண்டு போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் எட்ஜுமே டெலீட் ஆயிரும். இல்லைன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு மவுஸோட லெஃப்ட் கிளிக் தான், லெஃப்ட் கிளிக் பண்ணியாவே உங்களுக்கு ஒவ்வொன்றாவே டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குவாட்ரோலேருந்து வெளியில் வரணும்னா நீங்கள் இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா வெளில வந்துடலாம். ஸோ வெளியில் வந்தாலும் உங்கள் ஃபேஸ் மோடில் எனபிள் ஆகிருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து சும்மா ரைட் கியூ அமுக்குனாலும் வெளியில் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியாது எந்த இதுவும், ஆனால் லைவ் ஆப்ஜெக்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைவ் ஆப்ஜெக்ட் எடிட் பண்ணி எடுத்து விட்டு நீங்கள் நார்மலாக அப்புறம் எடிட் பண்ணிக்கலாம். திரும்பவும் நீங்கள் ஒர்க் பண்ணணும், இதில் ஒர்க் பண்ணும்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு லைவ் ஆப்ஜெக்டை எனேபிள் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆப்ஜெக்டை பொறுத்து குவாட்ரா இந்த மெஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு குவாட்ரா கொடுத்தீங்கன்னா இந்த மெஸ்ஸுக்கு குவாட்ரா வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது மாதிரி வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்னாப் பண்ணி இதோட வெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக நம்ம சேனலுக்கு வந்து வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பர்சனலாக ஏதாவது சந்தேகம்னா என்னோட டெலகிராம் சேனல் வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் என்கிட்ட கேள்வி கேட்டுக்கலாம். உங்களுக்கான சில வந்து பிடிஎஃப் ஆகட்டும், சில டூல்ஸ் ஆகட்டும் நான் வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக நம்ம சேனல் வளரணும்னா இந்த சேனல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள், இது மாதிரி சேனல் இருக்குது, இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வெங்கட் செல்வராஜ். நன்றி.